பை கைஸ் ரீசெண்ட் சர்வீஸ் என்ன பார்க்க போகிறோம்னா விவோ T1X 13 மினிட்ஸில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், நம்மளால் முடியும். அது எப்படி நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண பார்க்க போகிறோம். விவோ T1X டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். இது விவோ மாடலில் மோஸ்ட் ஆஃப் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா பேக் பேனல் இருக்குது பாருங்க. பேக் பேனலில் க்ளூ இருக்கும். க்ளூன்னா பேஸ்டிங் இருக்கும். பேஸ்டிங் பேனல் இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணால் மெல்லிஸாக 0.5 mm பிளேட் இருக்கணும். பிளேட் எடுத்துகிட்டு நம்ம சைடில் ஒரு கார்னர் பீடிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம க்ளூ ரிமூவரில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ட்ராப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் க்ளூ ஈஸியாக நம்ம பேனல் ரிமூவ் பண்ணலாம். ஃபுல்லும் பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதில் இருக்க ஸ்க்ரூ பேக் சைடு ஸ்க்ரூ இருக்கும். எல்லா சைடு ஈவனாக பேக்கில் பேனல் ரிமூவ் பண்ணுங்கள். சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அதில் கலர் இருக்குல்ல, கலர் என்ன ஆகும்னா அப்படியே பீல் ஆஃப் ஆகிடும். அந்த பீல் ஆஃப் ஆகாத அளவுக்கு ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்க க்ளூவெலாம் ரிமூவ் பண்ணிடுறோம் பீடிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரி கனெக்ட் ரிமூவ் பண்ணிடுறோம். டச் ஸ்க்ரீன் பேட்ரி இதை ரிமூவ் பண்ணிடுறோம் ஸ்டிப்பை. நெக்ஸ்ட்டு சென்சார் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிடுறோம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறோன்னே பேக்கில் அந்த டோரை கேட்டு போகிறோம். பேக்கில் ஃப்ரேம் இருக்கும். இந்த ஃப்ரேம் கார்னர் பீடிங்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிம் ஸ்லாட் இருக்குல்ல, சிம் ஸ்லாட்டு அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் 4 சைட் ஆஃப் த எட்ஜ் வரைக்கும் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா மதர் போர்டு மேலே ஒரு செட் ஆஃப் த பிளாஸ்டிக் இருக்கும், சேஃப் அண்ட் பிளாஸ்டிக். அது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டில் இருக்க டிஸ்பிளே ஸ்டிப்பு ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ ஃபாலோவர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். புதுசாக மொபைல் டெக்னீஷியன் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ செட் ஆஃப் த பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டோம். அதுக்கு ஸ்டிப்பு ரிமூவ் பண்ணுறோம். பேட்ரி ஸ்டிப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேட்ரி ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். பேட்டரியில் ஒரு கவர் இருக்கும். நம்ம அதை பிடிச்சி தான் டிஸ்பிளே பேனலில் பிடிச்சி எடுக்கணும். அப்போ தான் பேட்ரி சேஃபாக நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிப்பு டிஸ்பிளே ஸ்டிப்பு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட்ஸில் மொபைல் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரண்ட் சைடு பார்க்குற மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இது ஸ்டீல் மெட்டல் கடையிலே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. க்ளூ ரிமூவர் இருக்குது. இந்த க்ளூ ரிமூவர் லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் க்ளூவை நம்ம இது பண்ணிடுறோம். க்ளூ ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஈஸியாக நம்ம பீடிங் வரைக்கும் லாஸ்ட் பீடிங் வரைக்கும் எடுத்துன்னு போகணும். டிஸ்பிளே டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்க்ராப் டிஸ்பிளே எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் பீடிங்கில் நம்ம க்ளூவை ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப ட்ராப் ஆஃப் த பிசர் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நியூ டிஸ்பிளே போடும்போது ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும். ஒயிட் ஸ்பாட்ஸ் வரக்கூடாதுனால ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம அந்த பேனலை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணனால திருப்பி 1 or 2 மோர் செக் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம ரிவ்யூ நம்ம சர்வீஸை பண்ணி கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு எப்பவுமே கொடுக்குறது அது நல்லது. ஆமாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், புது டிஸ்பிளே வாங்கிட்டு நம்ம கடையிலே ஆல்ரெடி டச்செலாம் ஒர்க் ஆகுதா கால் பண்ணிட்டு கால் ஒர்க் ஆகுதா எல்லாமே செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ பேஸ்ட் வைக்கிறோம். க்ளூ பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். பீடிங்கில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு அதில் சென்சாரில் மட்டும் எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் அப்ளை பண்ணாதீங்க. அது டூ பிளேசஸ் ஹைட் பண்ணிவிட்டு மீதி எல்லா பிளேஸில் ப்ரெஸ் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக டிஸ்பிளே போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மதர் போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பேனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே போட்டாச்சு. டிஸ்பிளே ஆன் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செக் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதா பார்க்கலாம். விவோ ஆன் ஆகுது பார்க்கலாம். நீங்கள்
பிரைட்னஸ்லாம் திருப்பி ஃபைனலாக நம்ம லப்பர் பேண்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனல் எல்லாமே செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிட்டு கஸ்டமர் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல்.